சூரியன் இருக்க கண்டிஷன் ப்ளஸ் நீங்கள் இசிக்கல் டு உங்கள் கான்ஃபிடென்ஸ், மனோதிடம், இது எல்லாமே சூரியன் தாங்க. இந்த ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கீங்கன்னா இந்த சீக்கிரமாக மேனேஜ் ஆகுது, ஒரு உயர் பதவிக்கு நல்லபடியாக வருது, ஒரு முடிவெடுக்கும்போது மனசில் தைரியம் இருக்குது. இதுக்கு எல்லாமே சூரியனோட பலம் வேணுங்க. ஆக சூரியன் நம்ம ஜாதகத்தில் பவர் நல்லா ஃபுல் பவரோட இருந்தாருன்னா அந்த கான்ஃபிடென்ஸை நல்லா தூக்கி விட்டுவார். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடும். அதே சமயம் அவர்கிட்ட பவரே இல்லைன்னா நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஸோ ஆவரேஜாக ஒரு 60-70 அந்த மாதிரி பவர் இருக்கிறது நல்லது. அண்ட் அவர் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்காருன்றதையும் பார்க்கணும். சூரியன் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவுடனான ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அப்புறம் நல்ல மேனேஜர்ஸ் கிடைப்பாங்க, உயர் அதிகாரிகளும் உங்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க, உங்களை முன்னேற்றும் விதமாக இருக்கும் அவங்களோட நடவடிக்கையெல்லாம். அதே சமயம் அவர் நெகட்டிவ் ஆகிட்டாங்கன்னா தந்தையுடனான ரிலேஷன்ஷிப்பில் சின்ன பிரச்சனை வருது, மேனேஜர் உயர் அதிகாரிகளும் அவ்வளோ ஒத்து போகாமல் இருக்கிறது, இந்த மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களையே நோட் பண்ணி குத்தம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேனேஜர்லாம் இவங்களுக்கு தான் அமையும். ஸோ ஓவராலாக சூரியன் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வரும். உங்கள் சுய மரியாதை நீங்கள் அதிகமாக வேல்யூ பண்ணுவீங்க. அதே சமயம் அது பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் சுயமரியாதை உங்கள் கான்ஃபிடென்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தகுதிகளை வளர்த்துக்க ஆரம்பிச்சுவீங்க. பேசிக்காக அந்த கான்ஃபிடென்ஸுக்கு ஏற்ற பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. அதுவே நெகட்டிவ் ஆகும்போது அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறது, நம்ம ஸ்கில் நம்ம தகுதிக்கு மீறின செயல்களை செஞ்சு சிக்கலை சந்திக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்துடும். அண்டு முக்கியமாக சூரியனோட அகல் வேணுமா, நேராக மொட்டை மாடி போய் சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுங்க. உடம்புக்கு நல்லது, சூரியனோட அகலும் வரும். இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்ல வேண்டியதுக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கன்சல்டிங் வேணா மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ லைக், ஷேர், கமெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.